ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பூக்கோலம் போடுறேன். போகி பொங்கல் இன்னைக்கு காலையில் எழுந்து இருந்த பழசெல்லாம் போட்டு கொஞ்சம் தேவையில்லாத வேஸ்டெல்லாம் போட்டு எரிச்சிட்டு பெருக்கி கழுவி எனக்கு தெரிஞ்ச ஒரு பூக்கோலம் போடுறேன். உங்கள் வீட்லேயும் தேவையில்லாத பழசெல்லாம் போட்டு எரிச்சிட்டு அழகாக கழுவி கோலம் போடுவீங்க தெரியும். இந்த வருஷம் பொங்கல் நல்லா சிறப்பாக படைங்க, நல்லா வேண்டிக்கோங்க. தை போடுறதுக்கு போகுது நாளைக்கு. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து சொல்கிறேன். யாரெல்லாம் என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்களோ உங்கள் எல்லாருக்கும் கரும்பு எப்படி இனிக்குமோ அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இனிக்கட்டும். எல்லாமும் நல்லதே நடக்கணும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். உங்கள் குழந்தைங்க, உங்கள் குடும்பம் எல்லாம் வளர்ச்சி ஆகணும். நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போங்க. கையில் காசு பணம் இல்லை அப்படின்ற கஷ்டத்தை உருவாக்கக்கூடாது கடவுள். காசு பணத்தோட செல்வாக்கோட சிறப்பாக வாழுங்க. கடவுள் நம்பிக்கை வச்சுக்கோங்க. சின்ன சின்ன ஒரு வேண்டுதல் என் பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி நான் எல்லாக்கிட்டையும் சொல்லுவேன். வண்டிலாம் எடுத்துகிட்டு வெளியில் வரீங்க, ரொம்ப பொறுமையாக நிதானமாக வண்டி ஓட்டுங்க. எல்லோரும் பத்திரம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. சரிடா, இந்த வருஷம் பொங்கலுக்கு எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக வாழுங்க. எனக்கு தெரிஞ்ச கோலம் இது. ஏதோ கற்பனையில் தான் இழுப்பேன் எப்போதும். பெருசாக ரொம்ப புள்ளி வச்சு பெருசாக போட்டுட்டு பெரிய பெரிய புள்ளி வச்சு கோலம் நிறைய பெரிய பெரிய கோலம்லாம் போடலாம். நமக்கு குனிஞ்சு போடுறது எனக்கும் முதுகெல்லாம் வலிக்குதுன்ட்டு நான் சிம்பிளாக தான் போடுவேன். அது போட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பிடிச்சிருக்கா பாருங்கள். விளக்கு தட்டெல்லாம் தொலைக்கிட்டு இதுக்கப்புறம் தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். காலையில் இந்த கோலத்தை போட்டேன். ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு தான் அந்த கோலம் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு விளக்கெல்லாம் எடுத்து தொலைக்கிட்டு நாளைக்கு பெரும்பொங்கல் சூப்பராக ஒரு படையல் கொடுக்கணும். என்னோடய பேரப்பிள்ளைங்க 2 பேத்தி இருக்காங்க. அவங்க வராங்க இன்றைக்கி. இங்கே தான் லோக்கல்லேருந்து வராங்க. அவங்க என் கூட ஒரு 4 நாள் என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ஜாலியாக இருப்பேன். மற்றபடி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அவங்க என்னென்னா மொட்டை மாடியில் அடுப்பு வச்சு விறகு வச்சு நம்ம ஒரு பொங்கல் வைக்கலாம் ஆயா அப்படின்னு சொல்லியிருக்காளுங்க. வந்தாளுங்கன்னா அவ கூட கொஞ்சம் ஜாலியாக அரட்டை தான். அழகான கலர்லாம் இல்லை என்கிட்ட. இப்போ இருந்த கலர் வச்சு இந்த கோலம் வரைகிறேன். க்ரீன் கலர் இல்லை, ரெட் இல்லை, எல்லா கலரும் தீர்ந்துருச்சுடா. இப்போ என்ன கலரு வீட்டில் நான் வச்சுக்கிறேனோ அதை வச்சு தான் இந்த கலர் போடுறேன். பிடிச்சிருக்கா பாருங்கள். கோலம் போட்டுகிட்டே இருக்கேன், பசுமாடு வந்துடுச்சு. பாதியிலே விடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு அதுக்கப்புறம் அவங்கள திருத்திட்டு தான் அப்புறம் மீதி தக்காளி பழம் கொடுக்குறேன். சாப்பாடு பக்கத்தில் பாப்பா தக்காளி பழம் கொடுத்தாங்க. அது எதுக்கும் அசையவே இல்லை. அப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு தான் அப்புறம் இந்த கோலத்தை முழுசாக பூர்த்தி பண்ணுறேன். பூவெல்லாம் வாங்கணும். அடுத்தது பூசணிக்காய், கரும்பு கொடுத்துருக்காங்க. ஒரு 6 கரும்பு கொடுத்துருக்காங்க. கரும்பெல்லாம் இருக்குது வீட்டில். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், வாழை இலை, பூ எல்லாம் வச்சு அம்மா வீட்டிலலாம் சின்ன வயசில் பூமியில் நீட்டாக பள்ளம் வெட்டி பெரும்பானை, பெரிய பானை, அதெல்லாம் அந்த காலத்துலலாம் வேறு லெவல் பொங்கல். இப்போல்லாம் கேஸ் அடுப்பில் கொண்டு பொங்க ஆரம்பிச்சிட்டோம். அது எங்கள் அப்பா காலத்துலலாம் நாங்கள் 7 பேர் இல்லை, 5 பொண்ணு 2 ஆம்பளை இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் பெரிய கூட்டமே இருக்கும். அத்தை வீடு தான் அப்பா வீடு. ஜாலியாக இருக்கும். மண் வாசல் தான் தோட்டத்தில் இருக்கும். அதை நீட்டாக வெட்டி 7 படி அரிசி போடுவாங்க. பெரிய பானை வச்சு பொங்குவாங்க.
அப்போல்லாம் சாதம்லாம் வீட்டில் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போல்லாம் யாரும் அதெல்லாம் சீண்டவே மாட்டாங்க. நாங்கள் வரவங்களுக்கு சாப்பாடு அள்ளி அள்ளி போடுவோம். அப்புறம் அது இல்லாத இப்போ மாட்டுங்களுக்கு கொடுத்துருவோம். நிறையா ஒரு 10 மாடுங்களுக்கு மேலே இருந்தது நம்ம வீட்டில். மாடுக்கு இதை எடுத்து வச்சுருப்போம் அந்த பொங்கல் சாப்பாடை. அப்புறம் நெல் சலிக்கிற ஜல்லாடியில் வந்து பூசணி இலை பிரித்து வச்சு அதில் வந்து இந்த பொங்கல் சாதத்தை அந்த இலையில வச்சு கொஞ்சம் கொஞ்சம் வெல்லத்தை அந்த சாதத்தோடு வச்சு சூரிய பகவானுக்கு எங்கள் அப்பா வந்து படைப்பார். இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த சின்ன வயசு பருவம் அதெல்லாம் வருது. மாடெல்லாம் போயிட்டு ஏரி குளம் இந்த இடத்துல குளிக்க வைப்பாங்க மாட்டை. போயிட்டு வேப்பம் குச்சி உடச்சி நெருப்பில் சுட்டு லைட்டாக அதை வந்து மஞ்சள்லாம் பூசி அந்த வேப்பங்குச்சியெல்லாம் மாடு மிரட்டிக்கிட்டு போவாங்க. வண்டியில் பசங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு ஊர்வலம் சுற்றி வருவாங்க. இந்த பொங்கல் வந்ததுன்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்கி தருவாங்க அப்பா. அப்பாவும் இல்லை, இப்போ அம்மாவும் இல்லை, சாமிக்கிட்ட போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை முடிஞ்சு இப்போ என் வாழ்க்கை தொடங்கி நானும் இந்த லெவலுக்கு வாழ்ந்துட்டேன். எனக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் நானும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வேறு பிள்ளைங்களும் பொண்ணுக்கு வந்துட்டாங்க, பிள்ளைக்கு வரப்போகிறாங்க. இதுக்கப்புறம் அடுத்தது அவங்கள பாதுகாக்கணும். உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரிலாம் அழகுபடுத்தி பார்க்கணும். வாசப்படியை என்ன மாதிரி ஏஜ் உள்ளவங்களாம் கூட சோம்பேறியாக எதுவும் இருக்காமல் பிள்ளைங்களுக்கு உதவியாக இருங்க. நோய் இல்லாத வாழுங்க. எதிர்காலத்தில் மாத்திரைங்கையுமா ஆகிட்டேன் நானும். இருந்தாலும் படுக்கையில் இந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு நடமாடிக்கிட்டு உடம்புக்கு எதாவது வேலை கொடுங்க. என்ன மாதிரி ஏஜ் உள்ளவங்களாம் ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்க. பிள்ளைங்களோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் நம்ம எல்லோரும். அது ஒரு அழகான ஒரு லைஃபு. இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு ஜாலியாக போக வேண்டியதான். அவங்கள நம்மள அவங்க நல்லாவே பார்த்துக்கிறாங்க. பொண்ணும் சரி பிள்ளையும் சரி எந்த குறையும் வைக்கல. நல்லா நிறைய ட்ரெஸ்ஸுங்க தான். சாப்பாடு பஞ்சம் இல்லாமல் சந்தோஷமாக எல்லோரும் நிம்மதியாக வாழணும். இந்த 2026 கண்டிப்பாக ஒரு குடும்பத்துக்கும் ஒரு மாற்றத்தை தரும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. 2025 நான்லாம் ரொம்ப மோசமான ஒரு லைஃப்பை பார்த்தேன். ஆனால் இப்போ இந்த புது வருஷத்துலேருந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற ஒரு மாற்றம் எல்லார் லைஃப்லேயும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்து ஒரு நாளும் பூஜை பண்ணிகிட்ருக்குறேன். நான் பூஜை பண்ணுறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. நாளைக்கு தை 1 மேல் வீட்டுக்கு வந்துட்டேன். மேல் வீடுனா மொட்டை மாடிக்கு ஒரு பாதி வீடு ஓட்டு வீடு. அதில் தான் இப்போ நான் என்னுடைய கணவர் வீட்டுக்கிட்டு மேலே தான் இருக்கிறேன். பிள்ளைங்க கீழே இருக்காங்க. அவங்களும் நிம்மதியாக ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கட்டும். பிள்ளை வேலைலாம் கீழே இருந்து பார்க்கட்டும். அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுத்துட்டு தான் மேலே வந்துட்டோம். நான் மேலே வந்து நாளைக்கு படைக்கிறது உங்ககிட்ட காட்டுறேன். பாப்புண்டா கண்ணுங்களா, கோலம் பூர்த்தி பண்ணிட்டேன். அம்மா போயிட்டு வரேன். நாளைக்கு வேறு ஒரு கோலத்தில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். இனிய போகி பண்டிகை வாழ்த்து.